அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகளும் மேலும் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் 35,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளது. இந்த ரேஷன் கடைகள் மூலம் சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடை பணி நேரமாக காலை 8:30 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படுகிறது. இதில் மதிய உணவு நேரத்தில் மட்டும் 2 மணி நேரம் ஓய்வு வழங்கப்படுகிறது. எனவே ஊழியர்கள் காலை முதல் இரவு வரை ரேஷன் கடையிலேயே இருக்கும் நிலை உருவாகிறது. மேலும் வார விடுமுறையும் வெள்ளிக்கிழமை விடப்படுவதால் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது குறைவதாக ஊழியர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர்களுக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நுகர்வோர் வாணிப கழக குடோன்களுக்கு வெள்ளிக்கிழமை வேலை நாளாகும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகவும் உள்ளது. ஆனால் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை நாளாகும், ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாகவும் இருப்பதால் விடுமுறை நாட்கள் யாருக்கும் எவ்வித பயனுள்ளதாக இல்லை என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகள் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மீண்டும் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 7:30 மணி வரையிலும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி மதிய இடைவேளை நேரம் நீக்கப்பட்டு பணி நேரம் சுமார் 12 மணி நேரமாக உள்ளது. இதனால் பணியாளர்கள் மனசோர்வுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ரேஷன் கடை வேலை நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரேஷன் கடைகளில் புதிய பணி நேரமாக காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மதியம் 2 மணி முதல் 6 மணி வரையும் செயல்படும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல விடுமுறை நாட்களையும் முதல் 2 வெள்ளிக்கிழமை வேலை நாட்களாகவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துணை பதிவாளர்களுக்கு பொது விநியோக திட்ட இணை பதிவாளர் வெளியிட்ட உத்தரவில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் கோரிக்கை மனு தொடர்பாக ஆய்வு செய்து வார விடுமுறை பணி நேரம் தொடர்பாக மாற்றம் செய்வதால் ஏற்படும் சிக்கல்கள், சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அறிக்கையாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த ஆய்வு அறிக்கையின்படி சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விடுமுறை மற்றும் பணி நேரம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.